தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அரசியல் காரணங்களுக்காக தவறான டேட்டாவையும் தவறான நியூஸையும் பரப்புறாங்க. ஆனா உண்மையான டேட்டாவை சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 62,413 நிறுவனங்கள் இருந்த இந்த தமிழ்நாட்டில் இப்போ 79,185 நிறுவனங்கள் இருக்கு. அதாவது 16,772 நிறுவனங்கள் அதிகரிச்சிருக்கு. புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு PF கணக்கு தொடங்கி அதை பராமரிக்கிறது ஒன்றிய அரசு. அதன்படி நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 29,64,000 பணியாளர்கள் அதிகரிப்பதாக டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதற்கு டேட்டா தேவையா? அடுத்ததா, தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய சில நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறதாகவும் தொடர்ந்து செய்திகளை உருவாக்குறாங்க. இந்த செய்திகளை உருவாக்குறவங்க யாருன்னு பார்த்தால அவங்களோட நோக்கம் என்னன்னு புரியும். அதை விட அவங்க ஏன் இந்த செய்திகளை பரப்புறாங்கன்னு யோசிச்ச போதும் நமக்கு தெரிஞ்சிடும். கடந்த 4.5 ஆண்டுகள்ல நம்ம ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகளை பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன் இப்ப வரவேற்புரை ஆற்றிய பேசின தம்பி அமைச்சர் TRB ராஜா சொன்னாரு, இந்த மேற்கு மண்டலத்துக்கு மட்டும் எவ்வளவு முதலீடு வந்திருக்குன்னு புள்ளி விவரத்தோடு சொன்னாரு. இதெல்லாம் தான் அவங்களால தாங்கிக்க முடியல. நான் தெளிவா சொல்றேன், தொழில் முதலீடுகளை கொண்டு வர்றது என்பது சாதாரண விஷயம் இல்ல. பலத்த போட்டிகளுடைய, இன்னும் சொல்லணும்னா இந்திய மாநிலங்களுக்கு மட்டும் இல்ல, வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு கூட போட்டி போட்டு இந்த முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும். அதுலயும் எந்த மாதிரியான முதலீடுகளை எவ்வளவு சலுகைகள் கொடுத்து கொண்டு வர்றது என்பதிலையும் கவனம் செலுத்துறோம். எத்தனை கோடி முதலீடுகளை என்பதை விட அது தமிழ்நாட்டுக்கு உகந்ததா, இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடிகிறதா என சிந்திச்சு தான் கொண்டு வரோம். அதோட நம்ம நிதி நிலைமைக்கு ஏற்ப முறையான சலுகைகள் கொடுத்து தான் இந்த முயற்சிகள்ல நாங்க ஈடுபடுகிறோம். முதலீட்டாளர்கள் கேட்கிற சலுகைகளையும் இந்த முதலீடுகளால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் ஒப்பிட்டுத்தான் சரியான முடிவை எடுக்கிறோம். அதனாலதான் தமிழ்நாடு இப்போ அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி தூத்துக்குடி, ஒசூரை தொடர்ந்து இப்போ கோவையில தமிழ்நாடு